வணக்கம். கடந்த 700 வருடங்களாக தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை. தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாது என்ற விதி இங்கு நடைமுறையில் உள்ளது. நடைமுறைப்படுத்துவங்க யாருன்னா பிராமணர்கள். இது இது எங்கிருந்து தொடங்குதுன்னா 1336ஆம் ஆண்டு வித்யாரண்யன் என்ற உடுப்பி யூத பிராமணன் சங்கராச்சாரி ஹரிஹரன் புக்கர் என்ற இருவரை தமிழகத்தின் மீது ஏவி விடுகிறான். அன்றிலிருந்து இன்று வரை அதை யூத சூழ்ச்சியால் தான், பிராமண சூழ்ச்சியால் தான் நாம் வீழ்ந்தோம். அந்த தெலுங்கர்களை வைத்து அவங்க தெலுங்கரெல்லாம் அறியப்படுறாங்க. அவங்கள வச்சு தான் நம்மளை வீழ்த்தினாங்க. அன்றிலிருந்து இன்று வரை கடந்த 700 வருடங்களாக சொந்த மண்ணிலேயே தமிழாகிய நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நமக்கு விடுதலை வேணும். இப்போ ஏன் அவங்க பிராமணர்கள் நம்மளை அடிமையாக நடத்தணும்னு விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான காரணம் ஒன்று இருக்கணுமா இல்லையா? அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது நமது ஆதிகால போர்கள், 2 போர்கள் நடந்தன. ஒன்று ராமாயணம், ராமாயணம், ராமனுடைய பயணம் அப்படின்றது தான் அது. அடுத்தது மகாபாரதம் என்ற போர். ராமாயண போர் 7500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. மகாபாரத போர் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இப்போ ராமாயண போர் உண்மையிலேயே ராவண இந்திரர்கள் உலகலாம் அறிந்துபட்ட ஒரு பெரும் ஆளுமைகளாக இருந்ததால், ஏன்னா அவங்க ராக்கெட்டு, ஏரோப்ளேன்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்றதால இதை கேள்வியுற்ற யூதர்கள் அந்த காழ்ப்புணர்ச்சி கொண்டு அங்கே இருந்து பால்டிக் கடல் பகுதியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உதகமண்டலத்தில், யூத அகமண்டலம் தான் உதகமண்டலம், ஊட்டிக்கு குடியேறி அங்கிருந்து செயல்களை செய்தார்கள் அப்படின்றது பார்க்குறோம். அவங்க மூட்டின போர் தான் ராமாயண போர். அந்த ராமாயண போரில் அவர்கள் தோற்று விடுகிறார்கள். ராமனும் லட்சுமணனும் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அவங்க பிராமணர்கள் அந்த வரலாற்றை மாற்றி எழுதி வச்சுருக்கிறாங்க. ஏதோ நாமெல்லாம் தோற்ற மாதிரியும் அவங்க ஜெயித்த மாதிரியும். அப்படி இல்லை, அவங்க தோத்தாங்க, நாம் ஜெயித்தோம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ராவண இந்திர கும்பகர்ணனுக்கு அவங்க ராமலீலான்ற பேரில் அவங்கள கொளுத்தி மகிழ்கிறார்கள். வட இந்தியாவில் கொளுத்தி இதுதான் அதுக்கு ப்ரூஃப். அடுத்தது ராமன் தோற்றுவிட்டான்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னென்னா அவனுடைய மாருதி, அதாவது அனுமான் சகாரா பாலைவனத்துக்கு தப்பி ஓடினான். அதனால் அவனை வச்சு தான் அங்கே மாருதி தானம், மாருத்தானியம், அப்புறம் வாலி, மாலி அப்படின்ற நாடுகள் இருக்கின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறோம். நீங்கள் தமிழ் சிந்தனையாளர் பேரவையினுடைய யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வரலாறுகள் நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஆக அந்த பிராமணர்களுக்கு தமிழர்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியினுடைய காரணம் என்னவென்றால் அவருடைய முன்னோர்களை நாம் கொண்டிருக்கிறோம். என்னமோ அவங்க முன்னோர்களை அவங்க ஊருக்கு போய் நாம் கொல்லலை, அவங்க நம்ம ஊருக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு வராங்க. நாம் அவர்களை எதிர்த்து போரிட்டு நாம் அவளை கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான, தப்பு நம்ம மேலே கிடையாது. இருந்தாலும் யூத பிராமணர்களுக்கு மன நோயாளிகள். 7500 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒன்றுக்கு இன்னைக்கு பழிவாங்க வர்றான்னா, ஏதோ ஒரு 100 வருஷம் 500 வருஷத்துக்கு பழிவாங்கிறதுன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். 7500 வருஷத்துக்கு முன்னால், 5100 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளுக்கு இன்றைக்கும் பிராமணன் நம்மை பழிவாங்கி கொண்டிருக்கிறான். எப்படின்னா இப்போ ஒரு சில சான்று சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் சிங்களவருக்கும் தமிழருக்கும் சண்டை வந்தது இந்திய பிராமணர்கள் தூண்டி விட்டு வந்தது தான். அந்த சிங்களவரும் கூட தெலுங்கனுடைய வம்சாவளிகள் தான். இன்னைக்கு சிங்களம் பேசுகிறவங்களும் தெலுங்கனுடைய வம்சாவளிகள் தான். இங்கே நான் இன்னொன்றையும் சொல்லிடணும். பரசுராமன் தமிழ்களை அதாவது ராமன், அதுக்கப்புறம் சகுனி, அதுக்கப்புறம் பரசுராமன், 3 பேர் வந்தாங்கன்னு தெரியுது. பரசுராமன் காலம் 1800 வருஷம். இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ராமாயண போர் நடத்தினாங்க, இவங்க சகுனி மகாபாரத போர் நடத்தினா நம்மை அழித்தார்கள். இவன் என்ன பண்ணுறான்னா தமிழில் ரொம்ப நவீன ஒரு முறையில் அவன் நம்மளை பழிவாங்க ஆரம்பித்தான். முதல் தமிழர்களை மொழியால் பிரித்தரிப்பு. அதுக்கு என்ன பண்ணுறான்னா தெலுங்கு, கன்னடம், அதே போல் சிங்களம் என்ற 3 மொழிகள் உருவாக காரணமாக இருந்தவன் பரசுராமன். 1800 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பரசுராமன். அவனுடைய முயற்சியால் தான் இந்த மொழிகள் உண்டாகின. இதுக்கு என்ன ஒரு இன்னொன்றுன்னா, இந்த 3க்குமே ஒரே ஸ்கிரிப்ட் தான், அந்த எழுத்து வடிவங்கள் ஒன்று தான். இதுக்கு கடம்பா ஸ்கிரிப்ட்னு பேர். கடம்பா ஸ்கிரிப்ட்னா ஃபாரஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர். இது அந்த காடு அப்படின்றது கடம்பாவனம்னு சொல்ல மாட்டோம்னா அது அப்படி அவன் பண்ணியிருக்கான். நம்மளை காடாக தான் அவன் பார்த்துருக்கான். அப்போ அந்த மொழிகளை உருவாக்கி அந்த மொழியின மக்களை நமக்கு எதிராக தூண்டிவிட்டு நம்மை தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து நம் நிம்மதியில்லாமல் வாழ வைப்பது தான் பரசுராமுடைய திட்டமாக இருந்தது. அதுதான் இன்றும் நடைமுறையில் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நான் வந்திருக்கோம்.
ஆக நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கணுன்னே வேற்று மொழிகளை உருவாக்கியவன் பரசுராமன். அதுக்கப்புறம் இப்போ 500 வருஷத்துக்கு முன்னால் மலையாள மொழி வந்ததுமே கூட அந்த யூத நம்பூதிரிகளால் தான் வந்துச்சு. நம்பூதிரிகள் தான் மலையாள மொழி உருவாக காரணமாக இருந்தவங்க. ஏன்னா அவங்க மலையாளிகள் ஒரு டைலக்ட் ஆஃப் தமிழ் தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் அந்த டைலக்ட், அந்த பேசுகின்ற விதம் மாறி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதை வைத்து கொண்டு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கினா அந்த மொழி வேற மொழியாக மாறிடும். இந்த அளவுக்கு அவங்க திட்டமிட்டு நமக்கு சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரை, ராமாயண காலம் வரை இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பரசுராமனுக்கு அப்புறம் நம்மளை வந்தவங்க தான் வித்யாரண்யன் என்ற யூத பிராமணன். அவன் தான் ஹரிஹரன் புக்கர் நம்மில் ஏவினான். நாம் இன்று வரை சொந்த மண்ணில் தெலுங்கருக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜனநாயக காலத்தில் கூட நாம் சொந்த மண்ணிலேயே ஒரு 10% இருக்கின்ற தெலுங்கர்களால் நாம் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது மிகவும் இடுக்கானது. இந்த இடுக்கிலிருந்து நாம் வெளியேற வேண்டும், விடுபட வேண்டும். இப்போ தமிழ்நாட்டை தமிழ் ஆளாதால பொதுவான நம்முடைய நல வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாயுது. அது நமக்கு தெரியாது. நாம் எல்லாம் பழகி வாழ்ந்துட்டு இருக்க மொழிய நாம் தமிழர்கள் எல்லா விஞ்ஞானங்களுக்கும் முன்னோடியாக இருந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் இன்றைக்கி மற்ற நாடுகள்லாம் நவீனத்தில் முன்னேறிட்டு போயிட்டு இருக்கும்போது, குறிப்பாக கீழே நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள்லாம் நாம் அந்த அளவுக்கு அதுக்கு மேலே வளர்ந்துருக்கணும். ஏன் வளரல? இதுக்கெல்லாம் காரணமான பூமி தமிழ்நாடு தானே. ஏன்னா வளராத காரணம் பிராமணனும் தெலுங்கரும் தான். தமிழர்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க விடாமல் பார்த்துக்கொள்கிறவங்க இவங்க தான். இப்போ நாம் ஆளாததால் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க திட்டமிட்டு ஈழப்போரை உருவாக்கினார்கள். அதாவது ஈழத்திலே தமிழர்களுக்கு எதிராக வன்முறைகளை ஏவி விட்டார்கள். அங்கே சிங்களவர் தமிழர் இருந்தாங்க, தமிழர்களையும் சிங்களவர் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவங்கள ஒடுக்குனாங்க. இவங்க மொழியை பார்லிமெண்ட்டில் பேச விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி தமிழர்களை ஒடுக்கிற போது தான் அங்கே தனிநாடு என்ற கோரிக்கை வந்தது. அதை மூர்க்கமாக இந்தியாவின் துணையோடு அந்த இயக்கங்களை வீழ்த்தினார்கள். ஆக அந்த பிராமணிய எதிர்ப்பு, தமிழருக்கு எதிரான பிராமணிய திராவிட எதிர்ப்பு என்றது நிலையானது. அது தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதில் என்னென்னா, தமிழுக்கு இந்த ஆழமான வரலாறு புரியலை. அவங்கெல்லாம் யதார்த்தமாக இப்போ நம்ம ஆள்றவங்க திராவிடம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க தெலுங்கர்கள் திராவிடம் என்றால் தமிழர்களையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாட்சின்னு கொண்டு வந்துட்டு, ஆனால் தெலுங்கர் தான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. தெலுங்கர்கள் நம்ம ஆள்றது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு திராவிடம்ன்ற ஒரு பேரை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏமாற்று வேலைகள். இதையெல்லாம் இப்போ தான் நம்ம உணர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் களமிறங்கி இருக்கிறோம். இந்த தேர்தலில் களம் காண்கின்றோம். அதாவது நான் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது தான் பிராமணர்களுக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற பஜரங்தள் போன்ற பல இயக்கங்கள் இருக்குது இந்தியாவில். வெறும் 3% இருக்க பிராமணன் இந்தியாவை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு நல்லாருக்கும் தெரியுது. அதே போல் தெலுங்கரை நம் மீது ஏவி விட்டு, தெலுங்கர் வெளியிலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் குடியேறினவங்க தான். நான் சொன்னேன்ல, அந்த புக்கர் அண்ட் ஹரிஹரன்றவங்கள அவங்களுடைய வம்சாவளிகள் தான் தமிழ்நாட்டில் தெலுங்கராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கொண்டு தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் பிராமணர்கள். தெலுங்கரின் மூலமாக நாம் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் கண்ணுற்ற நான் தான் பிராமணர்களுக்கு ஆர்எஸ்எஸ் இருக்குது, தெலுங்கர்களுக்கு திராவிட இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. ஆனால் மண்ணின் மைந்தர்களான தமிழர்களுக்கு மட்டும்தான் சாதி சங்கங்கள் இருந்தனவே ஒழிய தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாதிகளுக்கு இடையிலேயே பிணக்குகளை உருவாக்கித்தான் ஆரியரும் திராவிடரும் நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள். எனவே அந்த விழிப்புணர்ச்சியை நாம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தான் நம்ம சாதி சண்டைகள் குறைந்தன. இப்போ இனிமேல் நம்ம அடுத்தது என்னென்னா, நாம் தமிழ்நாட்டின் ஆட்சியை கைப்பிடிக்க வேண்டும். இந்த உண்மை அனைத்து தமிழருக்கும் சென்றடைய வேண்டும். இப்படித்தான் தெலுங்கர்கள் மூலமாக பிராமணர்கள் நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை அனைத்து தமிழர்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். தமிழர்களுக்கு தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்றதால தான் நான் 6 ஆண்டுகளுக்கு முன்பு 2019ஆம் ஆண்டு மதுரையிலே கூடி தமிழ் உணர்வாளர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு சங்கம், தமிழர்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். சங்கத்திற்கு என்ன பெயர் என்று ஆயும்போது தான் நம்ம தமிழ்ச்சங்கங்களெல்லாம் ஆய்வு செய்து, முதல் தமிழ்ச்சங்கம் சிவனால், 2 தமிழ்ச்சங்கம் முருகனால், 3ஆம் தமிழ்ச்சங்கம் விஷ்ணுவால் என்று கண்டுபிடித்து 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை 1901ஆம் ஆண்டு பாண்டித்துறை தேவர் என்ற ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பெருந்தகை தொடங்கியிருந்தார். அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு
5ஆம் தமிழ்ச்சங்கம். ஏன்னா அவர் ஆரம்பித்தது, பாண்டித்துறையை தேவை ஆரம்பித்தது 4ஆம் தமிழ்ச்சங்கம். எனவே பாண்டியனாகிய நான், எனக்கு அந்த பேரும் எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு டெஸ்டினி மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு விதிப்படி நடக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பாண்டியனாகிய நான், பாண்டியர்கள்லேருந்து தமிழ் வளர்த்த பாண்டியர்னு சொல்லுவாங்க. அதே போல் பாண்டியனாகிய நான் 5ஆம் தமிழர் சங்கத்தை தொடங்கி இருக்கிறேன். தமிழ்நாட்டை தமிழர் ஆளச் செய்வதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்தேன். அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நம்ம ஆள்றது அப்படின்றது பார்க்கும்போது ஒரு அறிவுசார் போராட்டமாக அதை முன்னெடுத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கான பட்டய படிப்பு நடத்தினேன். அது வந்து ஒரு 2 ஆண்டுகள் அந்த பட்டய படிப்பு நடத்தி அவர்களுக்கு பரீட்சைகள் வைத்து அவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் நடத்தி அவர்களை இந்த தேர்தலில் களமிறக்குகிறேன். அவர்களுக்கு 2 ஆண்டுகளாக வந்து மாதம் ஒரு முறை, ஒவ்வொரு மாதமும் ஒரு வகுப்பெடுத்து, முழு நாள் வகுப்பெடுத்து தமிழனுடைய வரலாறு, அப்புறம் உலகின் அரசியல் கொள்கைகள், அதாவது கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம் போன்ற கொள்கைகள், அப்புறம் உலகின் பணக்கோட்பாடு, பணம் எப்படி, காகித பணம் எப்படி வந்தது, அது எவ்வளோ ஒரு சமூகத்தை சீர்குலைக்கின்றது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து, மாதிரி எண்ணற்ற விஷயங்களை ஆய்வு செய்து ஏறத்தாழ 30 வகுப்புகளை நடத்தியிருக்கிறேன். அவர்களை, இந்த மாணவர்களை நான் தயாரித்திருக்கிறேன். அவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியும். அரசியல்னால் எல்லோரும் இது வரைக்கும் என்னென்னா ஒரு பொழப்புன்னு பார்ப்பாங்க, ஒரு ப்ரொஃபஷன்ற மாதிரி பணம் போட்டு ஜெயிப்பாங்க, பணம் சம்பாதிப்பாங்க. அப்படி தான் அரசியல் இது வரைக்கும் பார்க்கப்பட்டது. ஆனால் அரசியல் என்பது ஒரு சேவை என்று நான் நிறுவினேன். அரசியல் என்பது மக்களுக்கான சேவையை ஒழிய இது வந்து ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. அதனால் அந்த சேவை செய்ய வருகிறார்கள். அப்போ அதனால்தான் இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க வேட்பாளர்கள், ஏன்னா அவங்க சம்பாதிக்க வராங்க. அதாவது நமது வேட்பாளர்கள் நமக்கு சேவை செய்ய வேண்டுமானால் தேர்தலில் அவர்கள் பணம் செலவழிக்கக்கூடாது. நாம் தான் அவர்களுக்காக செலவு செய்து அவர்களுக்காக பிரச்சாரங்கள் செய்து அவர்களை வெற்றி பெற வைத்து தமிழருக்கான நல்லாட்சி அமைக்க வேண்டும். அப்படி வருபவர்கள் நேர்மையான ஒரு பயனுள்ள ஒரு தமிழராட்சி அமைப்பார்கள். இது வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி 700 வருஷமாக தெலுங்கர்கள் ஆண்டுறாங்கன்னா தமிழர்கள் முன்னேறினா அவங்களுக்கு என்ன, முன்னேறிட்டு போனால் அவங்களுக்கு என்ன? அவங்க வந்து நம்ம இப்படியே இருந்தால் தான் நம்மளை வந்து கையாள முடியுன்றதுக்காக நம்ம பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் பெருந்துட்டோம்னா அவர்களால் வந்தவர்களால் ஆள முடியாது என்பதால் நம்ம அந்த நிலையிலே வச்சுருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாடு ஒரு வளம் பொருந்திய நாடு, 3 பக்கமும் கடல் இருக்கின்ற ஒரு தமிழர் பூமி இது. இருந்தாலும் நாம் இன்னும் ஒரு பெருந்திரளாக ஏழ்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் இவர்கள் தான். ஆரியமும் திராவிடமும் தான் அதற்கு காரணம். தமிழ்நாட்டை தமிழர் ஆளும்போது தான் வளமாக தமிழர்கள் வாழ முடியும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் 2 ஆண்டுகளாக நடத்திய பட்டய படிப்பில் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்ற மாணவர்கள் இப்போது களத்தில் இறங்குகிறார்கள். நாம் வந்து 5ஆம் தமிழ் சங்கம் தேர்தலில் களம் காண 5ஆம் யுக கட்சி என்ற கட்சியை உருவாக்கியது, ஸ்தாபித்தது. ஆனால் தேர்தல் ஆணையத்திலிருந்து இது நாள் வரை அங்கீகாரம் கிடைக்காததால் 5ஆம் யுக கட்சியினுடைய வேட்பாளர்கள் தற்போது சுயேட்சைகளாக களமிறங்குகிறார்கள். இவர்கள் 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக களமிறங்குவதால் அவர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் தமிழர்களுடைய மேம்பாட்டுக்காக மட்டுமே களத்தில் நிற்கிறார்கள். எனவே அவர்களை நாம் வெற்றி பெற நம்முடைய கடமை. அரசியல் பணி என்பது ஒரு ப்ரொஃபஷன் அல்ல, அதாவது வந்து ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை என்று நாம் சொல்லியிருக்கிறோம். சேவை செய்ய வருபவர்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்களை வெற்றி பெற வைப்பது நம்முடைய கடமை. 5ஆம் யுக கட்சியின் சார்பாக தமிழரின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்போடு களமிறங்கும் இந்த வேட்பாளர்களுக்கு உதவி செய்து அவர்களை வெற்றி பெற வைப்பது ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமை. இது வரலாற்றில் முறையாக இப்போது தான் இது நடக்குது. ஏன்னா இதற்கென்று நாங்கள் வகுப்பில் எடுத்து தகுதியான வேட்பாளர்களை உருவாக்கி களமிறக்குகிறோம். இதுவரை வரலாற்றில் இப்படி நடந்ததில்லை. ஒரு புதிய பாதையாக நாங்கள் மேற்கொண்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கு தயார் செய்து அவர்களை களமிறக்குகிறோம். எனவே இது வந்து சாதாரண விடயமல்ல. அனைவரும் இதை தீவிரமாக கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அவளை வெற்றி பெற வைக்குமாறு உங்களுடன் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக களமிறங்கும் சுயேட்சை வேட்பாளர்களுடைய பட்டியலை இப்போது நான் உங்களுக்கு வாசிக்க இருக்கிறேன். சென்னை பகுதியை முதல்ல வாசிக்கிறேன்.
விகிர்தன், அவர் வள்ளுவர்குடி, கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர், புல்லாங்குழல் சின்னத்தில் நிற்கிறார். சந்திரசேகர், வன்னியர்குடி, விருகம்பாக்கம் தொகுதியில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். ராஜேஷ், மருத்துவர்குடி, தியாகராய நகர், அதாவது டி நகரில் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் நிற்கிறார். சென்னை பகுதியில் 4வது வேட்பாளராக முத்துசெல்ல பாரதி, மறவர்குடி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், இவர் கேரம்போர்டு சின்னத்தில் நிற்கிறார். அடுத்தது செங்கல்பட்டு பகுதி, வெற்றிவேல், இவர் கவுண்டர், பல்லாவரம் தொகுதியிலே புல்லாங்குழல் சின்னத்தில் நிற்கிறார். இசக்கியப்பன், ஆசாரிக்குடி, செங்கல்பட்டு தொகுதியில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். அடுத்தது சந்திரன், கவுண்டர்குடி, திருப்போரூரில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். விழுப்புரம் பகுதி, தங்கராசு, பறையர்குடி, வானூர் தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னத்தில். சந்திரன், பறையர்குடி, திண்டிவனம் தொகுதி, கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். ரவிச்சந்திரன், வன்னியர்குடி, திருக்கோயிலூர் தொகுதி, கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். ரஞ்சிதா, வன்னியர்குடி, மயிலம் தொகுதியில் கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். பிரவீன், வன்னியர்குடி, விழுப்புரம் தொகுதி, இரட்டை கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் நிற்கிறார். சக்திவேல், குயவர்குடி, விக்கிரவாண்டி தொகுதி, கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார். ரமேஷ், வன்னியர்குடி, செஞ்சி தொகுதி, கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். கள்ளக்குறிச்சி பகுதியில் வசந்தகுமார், பறையர்குடி, கள்ளக்குறிச்சி தொகுதி, கப்பல் சின்னம். கவிக்குயில், பறையர்குடி, சங்கராபுரம் தொகுதி, கப்பல் சின்னத்தில். மணிகண்டன், துளுவ வேளாளர், உளுந்தூர்பேட்டை தொகுதி, கப்பல் சின்னத்தில். செந்தில்குமார், துளுவ வேளாளர், ரிஷிவந்தியம் தொகுதி, கப்பல் சின்னத்தில். அடுத்தது சேலம் பகுதியை பார்ப்போம். விஜயகுமார், வன்னியர்குடி, சேலம் மேற்கு தொகுதி, புல்லாங்குழல் சின்னம். கோபிநாத், செட்டியார்குடி, வீரவாண்டி தொகுதி, கப்பல் சின்னம். சக்திவேல், கொங்கு வேளாளர், சங்ககிரி தொகுதி, கப்பல் சின்னம். மணிவண்ணன், வன்னியர், சேலம் வடக்கு, பலூன் சின்னம். நாமக்கல் பகுதி, நெப்போலியன், பறையர்குடி, ராசிபுரம் தொகுதி, கப்பல் சின்னம். ஸ்டாலின், பறையர், நாமக்கல் தொகுதி, கப்பல் சின்னம். திருச்சி பகுதி, சண்முகம், முத்துராஜா சமூகம், மணச்சநல்லூர் தொகுதி, கப்பல் சின்னம். ரவிச்சந்திரன், பறையர்குடி, துறையூர், தொலைக்காட்சி பெட்டி சின்னம். சுந்தரபாண்டி ராஜா, தேவேந்திரகுல வேளாளர், திருச்சி மேற்கு தொகுதியில் நிற்கிறார், வாயு சிலிண்டர். திருப்பத்தூர் பகுதி, பூவழகி, வன்னியர்குடி, திருப்பத்தூர் தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னம். ராஜேஷ் வன்னியர், வாணியம்பாடி தொகுதி, கப்பல் சின்னம். பிரியா ராஜேஷ், வன்னியர்குடி, ஜோலார்பேட்டை, கப்பல் சின்னம். கிருஷ்ணகிரி பகுதியை பார்ப்போம். கணேஷ்மணி, வன்னியர்குடி, ஓசூர் தொகுதி, கேஸ் சிலிண்டர். அனிதா மாயப்பெருமாள், வன்னியர்குடி, பர்கூர் தொகுதி, கப்பல் சின்னம். ஜெகன், முதலியார்குடி, தடி தொகுதி, கம்ப்யூட்டர் சின்னம். தர்மபுரி, பெருமாள், வன்னியர், பாலக்கோடு தொகுதி, கப்பல் சின்னம். பூமணி பெருமாள், வன்னியர்குடி, பெண்ணாகரம் தொகுதி, கப்பல் சின்னம். கடலூர் பகுதி, ஐயப்பன், வன்னியர், புவனகிரி தொகுதி, கப்பல் சின்னம். பிரபாகரன், படையாச்சிக்குடி, விருத்தாசலம் தொகுதி, கப்பல் சின்னம். பெரம்பலூர் பகுதி, சந்திரசேகரன், வன்னியர்குடி, குன்னம் தொகுதி, மின்கல விளக்கு சின்னம். ஜெயச்சந்திரன், பறையர்குடி, பெரம்பலூர் தொகுதி, கப்பல் சின்னம். திண்டுக்கல் பகுதி, அசோக்குமார், பிள்ளைக்குடி, பழனி தொகுதி, கணினி, அதாவது கம்ப்யூட்டர். ரகுநாத், கவுண்டர்குடி, ஒட்டன் சத்திரம் தொகுதி, இவரும் கம்ப்யூட்டர், அதாவது கணினி சின்னம்தான். மதுரை பகுதி, தர்மபிரபு, தேவேந்திரகுல வேளாளர், மதுரை மேற்கு தொகுதியில் நிற்கிறார், வைரம் இவருடைய சின்னம். கிரண்யா சந்தோஷ் தேவர், உசிலம்பட்டி தொகுதியில் நிற்கிறாங்க, கப்பல் அவர்களுக்கான சின்னம். விருதுநகர் பகுதி, சந்தோஷ்குமார், தேவர்குடியை சேர்ந்தவர், விருதுநகரில் நிற்கிறார், கப்பல் சின்னம். சரவணன், தேவர்குடி, சார்த்தூர் தொகுதியில் நிற்கிறார், அவரும் கப்பல் சின்னம்தான். தேனி தொகுதி, சந்திரசேகரன், பிள்ளைக்குடி, போடி தொகுதியில் நிற்கிறார், கப்பல் சின்னம். பாலன், கள்ளர்குடி, கம்பம் தொகுதி, கப்பல் சின்னம்.
கோயம்புத்தூர் பகுதியை பார்ப்போம். வெங்கடாசலம் பரமசிவம் தேவேந்திரகுல வேளாளர், கோவை தெற்கு தொகுதியில் நிற்கிறார். அவருக்கும் கப்பல் சின்னம்தான். உமா பரமசிவம் தேவேந்திரகுல வேளாளர், சிங்காநல்லூர் தொகுதி, புல்லாங்குழல் அவருடைய சின்னம். தென்காசி தங்கப்பழம் என்பவர் நாடார்குடி, தென்காசி தொகுதி, குக்கர் சின்னத்தில் நிற்கிறார். கரூர் தொகுதி பழமுதிர் செல்வன் செட்டியார்குடி, கரூர் தொகுதியில் நிற்கிறார். கப்பல் சின்னம். திருப்பூர் ராமகிருஷ்ணன் கொங்கு வேளாளர் குடி, திருப்பூர் தெற்கு தொகுதியில் நிற்கிறார். கப்பல் சின்னம். புதுக்கோட்டையில் அடைக்கலராஜ் கவுண்டர்குடி, விராலிமலை தொகுதி, கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். முத்துக்குமார் ஆசாரிக்குடி, புதுக்கோட்டை தொகுதியில் நிற்கிறார். புல்லாங்குழல் சின்னம். கன்னியாகுமரி தினேஷ் முதலியார் நாகர்கோயில் கணினி சின்னத்தில் நிற்கிறார். சிவகங்கையில் ராமநாதன் கள்ளர்குடி, காரைக்குடி தொகுதியில் நிற்கிறார். கப்பல் சின்னம். வீரபாண்டி பறையர் மானாமதுரை தொகுதியில் நிற்கிறார். அவருடைய சின்னம் புல்லாங்குழல். ராமநாதபுரத்தில் பார்ப்போம். திலகேஸ்வரன் கோனார்குடி, திருவாடானை தொகுதி, புல்லாங்குழல் சின்னத்தில் நிற்கிறார். ராஜு தேவேந்திரகுல வேளாளர், பரமக்குடி தொகுதி, கப்பல் சின்னத்தில் நிற்கிறார். நாகப்பட்டினம் ஜெய் விஷ்ணுதேவி பறையர்குடி, கீழ்வேளூர் தொகுதி, கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார். திருவள்ளூரில் சிவா ஆசாரி மதுரவாயல் தொகுதியில் வீணை சின்னத்தில் நிற்கிறார். தூத்துக்குடி அருணாச்சலம் ஓதுவார்குடி, ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இப்போ நம்ம தேர்தலில் போட்டியிடுவர்கள் எப்படி போட்டியிடணும்னா, சேவை செய்ய வருபவர்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன். இது ஒரு தொழில் இல்லை, இது ஒரு சேவை. அரசியல் என்பது ஒரு சேவை. ஆனால் அது தொழிலாக தான் இப்போ பாவிக்கிறாங்க எல்லாரும். ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. வந்துட்டு அதை விட 10 மடங்கு 100 மடங்கு அவங்க ஊழல் செய்வாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நாம் இப்போ இவர்களெல்லாம் பணம் இல்லை, சங்கத்திடம் பணம் இல்லை, அவர்கள் நிற்கிறார்கள். அவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை வெற்றி பெற வைப்பது நம்முடைய கடமை, மக்களின் கடமை. ஏன்னா மக்களுக்கு தான் சேவை செய்ய வர்றாங்க. அவங்க ஏன் செலவு பண்ணணும்? இப்போ நாம் எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு சேவை செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதில் என்னென்னா, அவங்களுக்கு நிதி ஆதாரங்களை நீங்கள் கொடுத்து உதவுங்கள், சங்கத்திற்கு நிதி கொடுங்கள். இந்த தேர்தல் முடியும் வரை உங்களால் என்ற நிதியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருங்கள். எங்களால் முயன்ற அளவு சங்கத்தம்பிகளுக்கு நாங்கள் உதவ வேண்டும். சங்கத்திடம் பணம் இல்லை, எல்லாருமே பணம் வச்சுருக்காங்க. இப்போ இவர் திமுக அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் லட்சம் கோடிகள் கணக்கிலெல்லாம் அவங்க பணம் வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து 70 வருஷமாக நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும். மற்ற அமைப்புகள் எல்லாமே இப்போ டிவிக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சினிமாக்காரர், அவர் ஒரு படத்துக்கே 100 கோடி ரூபா சம்பாதிக்கிட்டு அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும். ஆனால் 5ஆம் தமிழ் சங்கத்தம்பிகள் போட்டியிடும் தம்பிகளுக்கு தான் பணம் இல்லை. எனவே பொதுமக்கள் அவர்களுக்காக நீங்கள் போராடுங்கள், அவர்களுக்காக பணியாற்றுங்கள். நாம் வெற்றி பெறுவதற்கான இது சொல்லுங்கள். சில தீர்க்க தரிசனங்கள் நாம் வெற்றி பெறுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதனால் அதை நாம் நம்பி நம்மால் என்ற அளவு நமது மக்கள் வெற்றி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். ஏன்னா இவங்க ஸ்பெஷலாக இதுக்குன்னு படிச்சுட்டு வந்தாங்க. இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத இதுவாக தமிழ் தேசிய அரசியலுக்காக அதற்கான சிறப்பான பயிற்சி பெற்று இவர்கள் களமிறங்குகிறார்கள். எனவே 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக போட்டியிடும் இவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து நமக்காக பணியாற்றுகின்ற இந்த செயல் வீரர்களை தேர்வு செய்யுங்கள். இதில் எல்லோரும் நிதி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த நிதியை தொடர்ந்து தேர்தல் முடிவு வரை கொடுத்து கொண்டிருங்கள். இல்லை வெளிநாடு வாழ் தமிழர்கள் கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு உதவ முடியும். எங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். முதன்முறையாக தூய தமிழ் தேசிய எண்ணங்களோடு நாங்கள் களமிறங்குகிறோம். எனவே வெளிநாடு வாழ் தமிழர்கள் எங்களுக்கான நிதியை நீங்கள் கொடுத்து உதவலாம். உங்களுக்கு அது மிக எளிதானது. மற்றபடி எல்லோரும் நிதி கொடுங்கள். தேர்தலை சந்திக்க வேண்டுமானால் குறைந்தபட்ச நிதி தேவை. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க நமக்காக நாம் நிறுத்துகிற வேட்பாளர்களை நமக்காக உழைக்க வர்றாங்க. அவங்க தே ஆர் டூயிங் சர்வீஸ். அதனால் அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்க வெற்றி பெற்று பணியாற்றும் போது அவங்களுக்கு சம்பளம் கிடைக்க போது அது அவங்களுக்கு அது இருக்கலாம். ஆனால் அவங்க தேர்தலில் செலவு பண்ணி நிற்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க எதுவும் சம்பாதிக்கிறதுக்கெலாம் வரல, அதாவது ஊழல் செய்கிறதுக்காக ஆட்சிக்கு வரல. நம்ம ஆளுங்க சேவை செய்ய வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் தான் பொருளுதவி செய்து அவங்க தேர்தலில் வெற்றி பெற வைப்பது நம்முடைய கடமை. ஆனால் தமிழர்கள் எல்லோருமே அந்தந்த தொகுதியில் இருக்கிற தமிழர்கள் அந்தந்த 5ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய வேட்பாளர்களுக்கு துணையாக இருந்து அவர்களோடு நீங்கள் வாக்கு சேகரிக்க செல்லலாம், நிதி உதவி கொடுக்கலாம், வாகனங்களை கொடுத்து உதவலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த எலெக்ஷனில் ஒரு 10 நாள் அவங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பணியாற்றி நாம் வெற்றி பெறுவதற்கான, ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்றது எல்லாரும் தெரியும். ஆனால் அரசியல் பணம் இல்லாமல் நடத்த முடியாதுன்றதும் தெரியும். அதனால் எல்லோரும் சிறு சிறு உதவிகளை செய்து சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரில நாம் நமக்கான நிதியை தயாரித்து கொள்ளலாம். நாம் அனைவருமே இந்த சங்கத்திற்காக, சங்க தம்பிகளுக்காக பணியாற்றுங்கள். நீங்கள் எல்லோரும் துணிச்சலோடு நில்லுங்கள். நமக்கு இறையின் துணை இருக்கிறது. நாம் ஒரு வித்தியாசமான மக்கள், நாம் நேர்மையானவர்கள். எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நாம் தொடர்ந்து நின்று நாம் வெற்றி பெற வேண்டும். நம்மை இறைவன், நமது கடவுளர் நம்மை காப்பார்கள். நம்ம ஆண்டவங்க தான் அவங்க. சிவன் நம்மை ஆண்டவன், முருகன் நம்மை ஆண்டவர் தான். அதே போல் கிருஷ்ணன், பஞ்சபாண்டியன் நம்மை ஆண்டவர்கள், விஷ்ணு நம்மை ஆண்டவர் தான், வரதராஜன் என்று அழைக்கப்படுகிறார். இவரெல்லாம் நம்ம ஆண்டவர்கள். அவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள். தமிழ்நாட்டை தமிழர்களாதோர் ஆள்வது நமது கடவுளருக்கே பொறுக்காத ஒன்று தான். எனவே கடவுள் எப்படின்னா அவங்க நமக்கு தானாக வரமாட்டாங்க, நாம தான் எழுந்திரிக்கணும். எந்திரிக்கிறவங்களுக்கு தான் கடவுள் துணையாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடவுள். நாம் இறங்கி வேலை செய்யும்போது கடவுளின் துணை நமக்கு இருக்கும். எதற்கும் அச்சப்படாமல் துணிச்சலோடு போராடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வெற்றி நமதே.